ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னென்னவோ விஷயங்கள் நடந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க என் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு. நீ ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் இருக்கிற எதையுமே சரி செய்யாமல் இருக்க? நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனால் ஏன் சாயி இன்னும் ஒன்றுத்தை கூட கண்ணை திறந்து பார்க்காம இருக்க அப்படின்னு கேட்குறேன். நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறேன். உனக்கு தேவைப்படுற ஒவ்வொரு காரியத்தையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நடத்தி கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். புரிஞ்சுதா? மற்றவங்க எது வேணாலும் சொல்லலாம், சாய் எனக்கு இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு அப்படின்னு. சாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயத்திலையும் நல்லதை செய்வேன். பல பேருடைய வாழ்க்கையில் நீ நல்லது செஞ்சுருக்க, எனக்கு அது தெரியும். எல்லாருக்கும் நல்லது செஞ்சவங்களுக்கு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சால் நல்லது நடக்காதுன்னு. அது எப்படி நடக்காமல் போகும்? நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு நபருக்கு உதவுறீங்க, அவர் யாருமே இல்லாமல் இருக்காங்கன்னே வச்சுக்கோ. யாருமே இல்லாமல் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. அவங்களுக்கு நிச்சயமாக நீ உதவி செய்யும்போது அந்த உதவி நிச்சயமாக உனக்கு ஒரு ரூபத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பெருமையாக பேசுகிற அளவுக்கு, இந்த பிள்ளைகிட்ட கொடுத்த ஒரு வேளை நல்லா நடந்துடும் அப்படின்னு பெருமையாக பேசுகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெருமைப்படும் அளவுக்கான விஷயத்தெல்லாம் செய்யத்தான் போகிற. நிறைய பேர் உனக்கு நல்லது செய்கிறதா நினச்சி உனக்கு துரோகம் செய்கிறாங்க, அது உனக்கே தெரியும். நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவ, எல்லாரும் எனக்கு துரோகத்தை செய்கிறாங்க, ஆனால் மற்றவங்க பார்க்குறவங்க எனக்கு மற்றவங்க எல்லோரும் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், வெளியில் என்ன சொல்கிறாங்க, உனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாமல் உனக்கு துரோகம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா காட்டிக்கிறாங்க, உனக்கு நல்லது செய்கிறேன், ஒரு உறவாக இருந்து நல்லது செய்கிறேன்னு. ஆனால் உனக்கு நல்லதுங்கிறது யாருமே செய்யலை. துரோகம் அப்படிங்கிற ஒன்று தான் செய்கிறாங்களே தவிர நல்ல விஷயமே செய்யலை. அதனால் நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றுவேன். அது எனக்கு தெரியும். காலம் முழுக்க உன்னை கண்கலங்க வச்சுட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் பிள்ளை நீ, உனக்கு நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்திலையும் நல்லது நடக்கிறதுக்கு நான் எல்லா விதத்திலையும் ஏற்பாடு செஞ்சு உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன். உன்னுடைய அதிகமான நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அதிகமான நல்ல விஷயமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுமையாக இருக்கிறது தான். இப்போ கூட நான் உன்கிட்ட சொல்லுவேன், நீ பொறுமையாக இரு அப்படின்னு ஒரு விஷயத்தில் நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ அந்த விஷயத்தில் பொறுமையாக இருப்ப, நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீ என்கிட்ட சொல்லுவேன், சாய் உன் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் சாய் எனக்கு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சாய். உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய பொறுமையையும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் வீணாக்க மாட்டேன். புரிஞ்சிச்சா? ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் வீணாக்கவே மாட்டேன். எதிர்பார்த்த காரியம் ஒவ்வொன்றும் நடக்கும். நீ தேடுற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் போய் கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாத. நிறைய பேர் சொல்லலாம், நீ நினைக்கிறதெல்லாம் எப்படி நடக்கும், நீ சின்ன வயசுலேருந்து நீ எல்லாத்தையும் நினைக்கிற ஆனால் அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டாங்கல்ல, சொல்லு அப்படின்னு கேட்டு உன்னை பழிச்சாங்கல்ல, அவங்களே உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து எப்படி தான் இவளுக்கு கேட்குறதெல்லாம் தெய்வம் தருதோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, பொறாமப்படுற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும். நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும், ஆனால் அது ஏதாவது நடக்குமா? எது நடக்குமோ அதுதான் நடக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுறதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக நடந்துடும். அதில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருமோன்னு பயப்படுறத விட நீயா ஒரு விஷயத்த நினச்சிக்கோயேன், நம்ம வாழ்க்கையில் இந்த நல்லது நடக்க போகுது, அந்த நல்லது நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது அப்படின்னு நீயா ஒன்று நினச்சிக்கோ. அதாவது மேனிஃபெஸ்டிங் நீயாவே பண்ணிக்கோ. நிச்சயமாக மேனிஃபெஸ்டிங் பண்ணுற ஒவ்வொன்றும் நடக்கும். புரியுதா? அதுதான் நான் சொல்வேன். எப்பயும் நல்லது அப்படின்னு ஒன்று நல்லது நடக்கும். நீயா எப்போ பார்த்தாலும்
கெட்டது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, எதுக்காக மற்ற விஷயத்துக்கு எதுக்காக நீ முதல்ல அதுக்கு சக்தியை கொடுக்குற, பவர் எதுக்கு கொடுக்குறேன்னு தான் நான் கேட்பேன். முதல்ல நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வா. முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வா. நிறைய இடத்துல நிம்மதியை தொலைச்சிட்டு தான் நிற்கிறேன். தயவு செஞ்சு நிம்மதியை எந்த இடத்துலையும் விட்டுடாத. அமைதியாக ஒரு இடத்துக்கு, நிலையான ஒரு அமைதியான சந்தோஷத்துக்கு வா. புரிஞ்சுதா? எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் உன் மனசில் தோன்றது ஒன்றே ஒன்றா தான் இருக்கணும். என்ன தெரியுமா? சாய் இருக்கார், பார்த்துக்குவார். அந்த ஒரு நினப்பு தான் உன் வாழ்க்கையில் இனிமே வரணுமே தவிர, என் வாழ்க்கையில் இது நடந்துரும் அது நடந்துருங்கிற பயம் என்றைக்குமே உனக்கு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, நிறைய வலி வேதனை அப்படின்னு நிறைய பட்டுட்ட. இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு அதுக்கு நான் உறுதியோட நம்பிக்கையோட உனக்கு வாக்களிக்கிறேன். இதுக்கு மேலே நீ கவலைப்பட மாட்ட, நீ சந்தோஷமாக தான் இருப்ப அப்படிங்கிறதுக்கு நான் நிச்சயமாக வாக்களிக்கிறேன். இனி அதை மட்டும் மறந்துடாத. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் ஐயோ நமக்கு தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுனா உடனே சாயின்னு கூப்பிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை கொடுக்குறேன். முதல்ல உன்னுடைய பயத்தை போக்குறேன். இங்கு பயந்து தான் நிறைய பேர் செய்ய வேண்டிய விஷயத்த அந்தந்த நேரத்துக்கு செய்யாமல் வேறு நேரத்தில் செஞ்சு கஷ்டப்படுறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக செய். ஒரு குறையோ ஒரு விஷயமோ தப்பாக நடக்காது. தாராளமாக செய், நல்லது தான் நடக்கும். கூடிய சீக்கிரமாக கருணை பார்வை என்னைக்கும் உண்டு. அதாவது என்னுடைய கருணை பார்வை என்னைக்கும் உண்டு. கூடிய சீக்கிரமாக எல்லாம் உன் வாழ்க்கையில் சேரும். நீ உனக்கு பிடிச்சவங்களோட பேசிகிட்டு இருக்கல்ல, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், அந்த எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். காலம் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து விதமான கவலைக்கும் பதில் சொல்லும். சீக்கிரமாக எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய காலமும் வரும். நீ நன்றி சொல்லணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்ய போகிறதில்ல. நீ உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலே போதும். சாயி நான் சந்தோஷமாக இருக்கேன் சாய் அப்படின்னு நீ சொன்னாலே போதும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் எல்லா விதத்திலும் அற்புதத்தை செஞ்சிருவேன். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். தேடுற ஒவ்வொன்றும் உன் கையில் கிடைக்குமே தவிர, உன்னை இப்படி வாக்கு கொடுத்துட்டு கடைசியில் ஏமாற்றவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு தப்பான பாதையில் போகவும் இந்த சாய் விட மாட்டேன். புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்கிறேன்னு? நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.